ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய முதல் லாங் வீடியோ. அதான் நான் மீன் குழம்பு நல்லா வைப்பேங்க. ஆனால் இந்த மீன் குழம்பு பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப வேலையும் இருக்காது, டக்குன்னு வச்சிடலாம். அதுக்கு 1/2 கிலோ மீன் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 2 போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா கல்லுப்பு போடும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா க்ளீன் ஆயிரும். குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 10 பூண்டு இருந்தால் போதுங்க. அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து போதும். நல்லா வெட்டி வச்சுட்டு, ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் மேக்ஸிமம் நம்ம சமைப்போம். ஏன்னா இது பெரிய வெங்காயத்துலேயும் சமைக்கலாங்க, உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேங்க. 2 ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணது பூண்டையும் போட்டுருங்க. பூண்டும் போட்டு அதுவும் நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகு, சீரகம் 2யும் ஒவ்வொரு ஸ்பூன் போடுங்க. 1/2 கிலோவுக்கு நான் சொல்கிறதுங்க. 1/2 கிலோ மிக்கு மீன் மிளகு, சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் தனியாக ஆற வச்சு அதை அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாங்க. அதுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. புளி சீக்கிரம் இதாகணுன்னா நீங்கள் சுடு தண்ணியில் வச்சு புளி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே புளி இதாகிரும். நான் இன்றைக்கி ஒரு பானையில் தான் செய்வேன். எப்போவுமே நான் நான்வெஜ் இந்த மாதிரி மண்பானையில் தான் செய்வேங்க. உளுந்து எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு உளுந்து கொஞ்சம் போட்டுருங்க. கருவேப்பிலை, வெட்டி வச்ச பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 வெங்காயம், 1/2 கிலோவுக்கு ஒரு வெங்காயம் போதுங்க. ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கே தெரியும், வெங்காயம் நல்லா இதாகணும்னா நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி கிரேவிக்கு தேவையான எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் எடுத்து நம்ம தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியாக வந்துடுங்க. நீங்கள் நல்லா தாளிச்சிட்டே இருக்கணுங்க. தாளிக்க அந்த மண்பானையில் கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். மண்பானையில் செய்கிற காரணமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியெல்லாம் அதில் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி வர்றதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கிரேவி பண்ணிடுங்க. நல்லா பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா 2 ஸ்பூன், அது நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்த்தீங்களா, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையாக டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. ஏன்னா கொதிக்க தான் நமக்கு குழம்பு திக்காக கிடைக்குங்க. நமக்கு குழம்பு திக்காயிருச்சு. திக்கானதுக்கப்புறம் மீன் எடுத்து இந்த டைமில் மீன் சேர்த்திருங்க. மீன் சேர்த்தும் போது அந்த மனம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டேங்க. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் தெளிவாக சொல்கிறேன்னா என் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நானும் இனி நிறைய வீடியோ என்னால் கண்டிப்பாக போட முடியும். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மக்களே. பாய்.